ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் ஹோசூர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பன ரோட்டில் ஜோனபெண்டனம் வெளியே இருக்குது. அந்த ஒரு மேடு மாதிரி இருக்குது, அங்கே தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 9 பொங்கல் செடி வச்சுருந்தேன். நிறைய செடிகள் அப்பப்போ அழிஞ்சு போச்சு, மற்ற அதே இடத்துல மறுபடியும் வச்சுருந்தேன். இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா மழைலாம் பெஞ்சதுனால இந்த இடத்துல நான் தண்ணி பாய்ச்சும் வரலை. ஆனால் தானாக வளர்ந்துருக்கு, நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ அது ஒரு அப்டேட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே 9 பொங்கல் செடி இருக்குது. 9 வளரணும்னு நினச்சேன். ஏன் 9 பார்த்தீங்கன்னா, என்னோடய வாட்டர் கேனில் 10 லிட்டர் தான் இங்கே கெப்பாசிட்டி. 9 வச்சா அந்த 10 லிட்டர் கேன் கரெக்டாக ஒன்றுக்கு ஒரு லிட்டரு முன்ன பின்னாடி வச்சு கரெக்டாக ஒரு ஸ்பேஸ்லேயும் 9 வச்சுன்னா ஒரு கேனில் நான் ஃபில் பண்ண முடியும்னால தான் 9. ஸோ இங்கே 9 செடி இருக்குது. வாங்க போய் அந்த ஒரு செடியோட அப்டேட்டு பார்க்கலாம். ஸோ இதான் என்ட்ரன்ஸில் 2 செடி வர வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் செடி எப்படி வந்துருக்கு பாருங்கள். இது ஒரு நல்ல க்ரோத் காமிக்காமல் பாசிட்டிவ் க்ரோத் காமிக்குது. புது இலைகள் கூட வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் 2 பக்கமும் வர வைக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு இங்கே ஒரு பொங்கல் செடி. இது இலை விழுந்து மறுபடியும் வளர்ந்துட்டுருக்கு. இலை விழுந்து மறுபடியும் வருது. நான் கவனிச்ச வரைக்கும் பொங்கல் செடிங்களில் உள்ள கொஞ்சம் க்ரோத் காமிக்குது. ஃபஸ்ட்டு கீழே வேர் கூட போய் நல்லா பிடிச்சிக்குது, அதுக்கப்புறமா தான் க்ரோத் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது நீங்கள் அடிக்கடி ஸ்டோரியில் கூட பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த இலைகளை கேட்டர்பில்லர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போயும் அடிக்கடி சாப்பிட்டு தான் இருக்குது. அது தேவையான சாப்பிட்டு விட்டுறது. இயற்கை அதை சாப்பிட்றதுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டும் மீதி இருக்கிறது வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாட்டு சாணமும் போட்டிருக்கேன். ஸோ நல்லா க்ரோத் காமிச்சிருக்கு, பாசிட்டிவாக காமிக்குது. கீழே இருக்கிற ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் ஹைட்டாக தான் இருந்துச்சு வைக்கும்போது. இப்போ எந்தளவு க்ரோ ஆயிருக்குன்னு பாருங்கள். திக்காக இருக்குது, இலைகள்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அடுத்தது இது கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வச்சதை மாடு பிடிங்கி எடுத்துருச்சு, அதனால் மறுபடியும் வச்சுருக்கோம். இதுவும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் வச்சுருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா க்ரோத் காமிக்குது. அடுத்தது இங்கே இருக்குது. இதுவும் செம்ம குட்டியாக இருந்துச்சு, நிற்கக்கூட முடியாது, அப்படியே சாஞ்சு தான் இருக்கும். ஒரு நடுவில் ஒரு கயிறு மாதிரி போட்டு நிற்க வச்சு தான் வளர்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. இப்போது நல்லா ஸ்டெம்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அண்ட் சூப்பர் க்ரோத் இதுவும். ஸோ இதோட 5 பார்த்துட்டோம், இன்னும் 4 பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. டல்லுன்னு சொல்ல மாட்டேன், புதிய இலைகள் வராமல் இருக்குது. இந்த இடத்துல மாடு கடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா இப்படியே தான் இருக்குது. ஆனால் இதுதான் இந்த வச்சதுலேயே ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இந்த ஸ்டெம்லாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக க்ரோ ஆகும் மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட இப்படி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அப்படி இல்லைனா மேபி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் இங்கே ஒரு புதுச்சு வைக்கலான்னு இருக்கேன். இப்படி இப்போதைக்கு தான். அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க. இது செம்ம குட்டியாக வச்சேன். இப்போது அப்படியே ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டு வருது. பாசிட்டிவ் சைன்ஸ் தான். அடுத்தது இதுவும் அப்படி தாங்க. இதோட ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். செம்ம குட்டியாக இருந்துச்சு, இப்போது நல்ல பெரிய க்ரோத். அடுத்தது இதில் 9வது செடி பார்த்தலாம். இங்கே இருக்கு பாருங்க. தி மோஸ்ட் பெஸ்ட் க்ரோத் இந்த 9 செடிகளில் இதுதான். ஒருபடி மாடும் கடிச்சு சாப்பிட்ட பிறகும் விடாமல் முயற்சி பண்ணி இது வரைக்கும் வளர்ந்து காமிச்சிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 9 பிளான்ட்ஸ். இப்போதைக்கு இது கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஹைட்டில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய காடாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா நம்மளோட 9 செடிகளையும்? இப்போது இது கண்ணுக்கு தெரியாது, பார்க்கும்போது குட்டியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான வளர்ச்சி காமிச்சிட்ருக்கு. ஸோ போக எனக்கு பெருசாக வளரும். இதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இதே சுற்றி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா பச்சை பசேல்னு பொங்கல் செடிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய காடு மாதிரி கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இது ஒரு பெரிய 9 ஆக்சிஜன் டவர் இருக்கிற இடங்களாக மாறணும். அதுக்கப்புறம் இது மூலமாக நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கலாம். இது நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மாதிரி கூட வைக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கேன். வளர வரைக்கும் வளரட்டும். நம்ம நட்டு வச்சு வளர்றதோ இல்லை பறவைங்க இல்லை ஏதோ அனிமல்ஸ் நட்டு வைக்கிறது, அந்த மாதிரி தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே இல்லாத ஒரு வெரைட்டி நட்டு வைப்போம். இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக மாற்றலாம்னு சொல்லிட்டு தான். எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். நான் அடிக்கடி அப்டேட்டும் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய்.